ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமிங் தமிழா. ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மோட்சல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் கேம் அப்படி கூட சொல்லலாம். அந்த கேம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ இந்த கேமை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ராப்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிளானெட்டில் போய் ஸ்க்ராப் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ராப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் ஸ்க்ராப்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துன்னு வருவோம். ஸ்க்ராப்ஸ் இதுமாரி நிறைய இந்த பில்டிங்ஸில் தான் இருக்கும். இந்த பில்டிங்கில் ஸ்க்ராப் எடுக்கும்போது மான்ஸ்டர்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மான்ஸ்டர்கிட்ட தப்பிச்சு நம்ம ஸ்க்ராப்ஸ் எடுத்துன்னு வரணும். அதான் கேமு. சரி வாங்க போவோம். இந்த கேம் மல்டிப்ளேயர்லையும் இருக்குது. நான் சோலோவாக விளாட்றேன். நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் மல்டிப்ளேயர் கூட போடுவேன். சரி, இதோ மேலே இந்த டைம் காட்டுதா. இந்த டைம் நம்ம உள்ளே போனோடனே போயிடும். ஸோ அது 12 மணிக்குள்ளே நம்ம திருப்பி உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. 12 மணிக்குள்ளே நம்ம என்ன ஆயிடணும்னா ஸ்பேஸ்ஷிப் போயிடணும். அப்படி ஸ்பேஸ்ஷிப் போகலன்னா நம்ம ஸ்பேஸ்ஷிப் போயிடும், அது மண் போயிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ எங்கன்னா இருக்குது ஸ்க்ராப்ஸ் இது ஓடுமா ஒரு பட்டன் இருக்கா. இது நமக்குனா சென்ஸ். இது டிடெக்ட் பண்ணும் எதனா பக்கத்தில் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணும். ஸோ அதான் இது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இருக்கா நம்மளுக்கு 130 ரூபா நம்ம எடுக்கணும். அதுக்கு மதிப்பான ஸ்க்ராப்ஸ் எடுக்கணும். அது எடுத்துட்டோம்னா நம்ம கேமில் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். அது சிம்பிள் கேம் தான். பட் நிறைய மான்ஸ்டர் இருக்கும், அவ்வளோதான். சரி, இங்கே ஒன்றுமே இல்லை. மேலே எதுனா இருக்கா பார்ப்போம். மேலே என்ன இருக்குது? என்னடா ஒன்றுமே இல்லை. இந்த இடம்னா வாய்ஸ் பார்க்க பெருசாகும், ஆனால் ஒன்றுமே இல்லை வாய்ஸ். என்ன இருக்கா? ஒன்றுமே இல்லைடா அடி. சரிங்க, இங்கே என்ன இருக்கா பார்த்துக்குவோம். இந்த டோர் திறக்கலை. இது இந்த டோரில் பார்ப்போம் என்ன இருக்குது. அந்த இடம் தான். ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபயர் எக்ஸிட் கப் இருக்குது. ஃபயர் எக்ஸிட் ஆகுது. சாக் கேண்டி இருக்குது. சரி, இப்போதைக்கு இது போடும். நம்ம நெக்ஸ்ட் டேயில் என்னடா ஆச்சு இது? நான் சொன்னேன் கைஸ், இதில் நிறைய மான்ஸ்டர் இருக்குன்ட்டு. எப்படி சாப்பிடுவோன்னு தெரியாது, ஆனால் ஆங்கிள் பை ஆங்கிளாக நம்ம சாவோம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வினோதமாக சாப்பிடும். இப்படி இல்லாமடா சாவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு அந்த டோர் ஃபயர் இருக்குன்னு நினச்சோமா. நான் அங்கே தொடும்போது ஃபீட் மீ காய்ச்சி நான் என்ன ஒரு செகண்ட் நான் பார்க்கும்போது அது ஓப்பன் பண்ணேன், தொட்டுட்டேன் அதை. சரி வாங்க, நம்மளுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் கூட எடுக்கலைன்னா நம்மளும் வச்சுருவானுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கா. சரி வாங்க, நீங்கள் போயிட்டு நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பொறிக்கணும் வரும். கீழே இறங்கடா. சரி வாங்க போவோம். நம்மகிட்ட காசு இருக்கா? எவ்வளோ இருக்கா நம்மகிட்ட? காசு இருந்தால் வாங்கலாம் கைஸ். டார்ச்சு, டைனி டார்ச்சு, அப்புறம் ஜெட் பேக்கு, அதுமாதிரி நிறைய இருக்கும் ஸ்டோரில். அங்கே போய் நம்ம ஸ்டோரில் போய் வாங்கலாம். சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என் ஃப்ரெண்ட்ஸு கூட போடுறேன். ஒரு 3 பேர் கூட வருவேன் நான். அவங்க கூட போகிறேன், ஜாலியாக இருக்கும். நிறைய கேம் கூட இருக்குது கைஸ். மல்டிப்ளேயர் கேம்லாம் நான் போடுவேன். இது ஸ்டார்டிங்கில் போடுறதுனால கொஞ்சம் ஒரு சோலோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மல்டிப்ளேயர் போட்டால் போடுவேன். சரி, நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் 1 கிடச்சிருக்கு. இது எத்தோடனே ஹேண்ட் ஃபுல் ஆகிடுச்சு. என்னடா இது? இங்கே 2 இருக்குது. இது 35, இது 53. எனக்கு இதான் வேணும். இது எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. வேறுனா குட்டி பொருள் கிடைக்குதான்னு பார்க்குறேன். நான் குட்டியாக இருந்தால் இந்த 3 இதுலேயும் நம்ம ஸ்லாட்லேயே வச்சுருக்கலாம். ஸோ அதான் பார்க்குறேன். வச்சுட்டு அப்போ இதை தூக்கணும்னா ஹேண்ட் ஃபுல்லு காட்டும். அப்போ இதை எடுத்துடலாம். என்ன இருக்குது? கெட்டில் இருக்குது. கெட்டில் இருக்குது. கெட்டில் எடுத்துகிட்டு இன்ஜின் எடுத்துருப்போம். சரி, வேறு என்ன பொருள் இருக்காங்களா? வேறு என்ன பொருள் இருக்குது? ஒன்றுமே இல்லை இங்கே. சரி வாங்க, இப்படி இங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்கான்ட்டு. இங்கேயுமே ஒன்றுமே இல்லை. இல்லை தான் வருது. என்னடா டோரே இல்லை? அது இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, டோரே இல்லை. சரி, நம்ம ரொம்ப நாள் சுற்றலாமா? மொத்தமாக நம்மகிட்ட எவ்வளோ வயசு இருக்குது? நம்ம 130 வேணும். இன்னும் 1 நாள் இருக்குது. இதே மொத்தமாக போனால் 90 இருக்குது. பேசாமல் நாளைக்கு வந்துடலாமா? போயிட்டு நாளைக்கு வந்துடலாம் கைஸ். ஆமாம் கைஸ், போயிட்டு நாளைக்கு வந்துடலாம். நம்ம
ஏன்னா ரொம்ப உள்ளே போவானா ஆனால் அப்புறம் எப்படி சாகணும் தெரியாது. இது எக்ஸிட் தானா? எக்ஸிட்டே தான். ஃபீட் மீ போட்டுருந்தா அதுக்குள்ளே போகக்கூடாது கைஸ். இது ஃபீட் மீ போடல. ஸோ அதனால் நான் இதுக்குள்ளே போயிடுறேன். மணி 10:33 ஆயிடுச்சா? சரி இதை கீழே போட்டு இறங்குடா. நம்ம சேனலில் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்க பெல்லைக்கன் ஆட் போட்டுருங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் புதுசாக இப்போ தானே ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் தானே எனக்கு ஆதரவு கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ளே போவோம். ஸ்பேஸ் ஷிப்பில் போய் இதை போட்டு கம்பெனி பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த கம்பெனி பில்டிங்குள்ளே போனோன்னா நம்ம வந்து இதை விற்றுலாம். இதை விற்றுட்டு கிளம்பிடலாம். சரி இப்போதைக்கு நம்ம கிளம்பிடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே சேர்த்துருவேனா காசை 90 இருக்குது, 130, 40 வேணும். நமக்கு ஒன்றும் 40 ரூபா வேணும். சரி வாங்க. நாளைக்கு வந்து நான் எதுக்கு இப்போ இந்த டே முடிக்கிறேன்னா, நாளைக்கு வந்து இடம் மாறி இருக்கலாம். அங்கே வந்து இடம் வேறு மாரி கூட இருக்கலாம். அதுக்காக தான் போகிறேன். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். இங்கே நிறைய மேப்ஸ் இருக்குது. மேட்ச் இருக்குது, மார்ச் இருக்குது, அஷூரன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகலாம். அது நம்ம மல்டிப்ளேயர் போகல, அப்போ நம்ம போகலாம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாகவே முடிச்சிடுவோம் கைஸ். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துடல, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் இவனுங்க நம்மள என்ன ஷார்ட்டாக முடிக்க வைப்பானுங்களான்னு தெரில. சரி நம்ம போவோம் வாங்க. ஒரு சீக்கிரம் இந்த எனர்ஜி பார் வேறு இருக்குது. சரி மேலே போவோம். ஆனால் இந்த கேமில் கேண்டின்னு நம்ம எத்தனை வயசு 95ன்றானுங்க. நம்பவே முடியல. அவ்வளோ ரேட் அந்த கேண்டீன் எனக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு. அது எடுத்தோடனே இங்கே மேலெலாம் இருப்பானுங்க. மான்ஸ்டர் எங்கே இருப்பானுங்களே தெரியுது. மேலே உட்காந்து இருப்பானுங்க. அதனால கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். மேலே பார்த்துட்டே நான் போகிறேன். என்னடா இவன் மேலே பார்த்துட்டு போகிறான்னு பார்க்காதீங்க. மேலே இருந்தால் ஊதிப்பானுங்க. அதான் பார்த்துட்டு போவேன். மேலே டரெட்லாம் இருக்கும் கைஸ். இங்கே டரெட்டு எங்கேயுமே அது டரெட்டு அது பார்த்தோன்னே டரெட்டு ரெட் கலரில் ஆகிட்டு நம்மள்ட்ட ப்ராப்ளம் சொல்லிட்டோம். அதனால் கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும் இந்த கேமு. பிசியில் வந்து லீத்தல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. நான் வந்து ஃபோனில் தான் விளாட்றேன். ஸோ எனக்கு வந்து மோச்சல் கம்பெனின்னு ஃபோனில் விட்டுக்கிறாங்க. பிசியில் வந்து லீத்தல் கம்பெனி அப்படின்னு சொல்லி விட்டுக்கிறாங்க. ஸோ என்னடா ஒன்றுமே கிடைக்கல. ஃபயர் எக்ஸிட் ஆமாம் ஃபயர் எக்ஸிட்டே தான் கைஸ். ஒன்றுமே கிடைக்கல கைஸ். என்ன கைஸ் இது? நம்ம இப்போ வேறு இடம் கூட போக முடியாது. இங்கே தான் நம்ம இப்போ தேடி எதனா இருந்தால் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது, அதை நான் திறக்கவில்லை. உள்ளே போயிடலாம். வாய் வேலை கொளருது. அதுவே உளருதுடா. சரி இங்கே என்ன இருக்கா? மேலே இங்கே எதனா இருக்கா? எதாவது பார்த்தேன். ஏதோ ரெண்டு பொருள். இது எவ்வளோ? 46. டோட்டலாக 83 இருக்குது கைஸ். வாங்க நம்ம கிளம்பிடலாம். நம்மளுக்கு தேவையான கிடச்சிருச்சு. ஒன்றும் மான்ஸ்டர் யாருமே வரலையே. என்ன ஆச்சு மான்ஸ்டர்ஸ்க்கு? வாயை வைக்கவும் நான் வந்துட்டு போகிறானுங்க. நம்ம வந்து போயிடுவோம். எங்கே ஃபயர் எக்ஸிட் எங்கடா இருக்குது? ஃபயர் எக்ஸிட் அடடே மறந்துட்டேன் கைஸ். எடுத்து வெளில போகிற வழியை மறந்துட்டேன். பரவாயில்ல. ஃபயர் எக்ஸிட் தானே இது வந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இது எத்தனை போய் விற்றுலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சம் டேமேஜ் செத்துருவோம் கைஸ். நம்ம இதில் போய் இறங்குவோம். இறங்கிடுச்சு. ஸோ இந்த கேம் நிறைய இருக்குது கைஸ். நிறைய ஸ்கிராப்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமாக வச்சுருப்பானுங்க. அப்புறம் வந்து 2-3 மேப் இருக்குது. அதில் கூட நிறைய மாஸ்டர் வரும். இங்கே நான் வந்து காலையில் இது இருக்குதுனால நைட்டு இது வந்து எப்படி தெரியுமா கைஸ் இருக்கும்? ஒரு 6 மணி இந்த கேமில் சொல்கிறேன். இந்த கேமில் 6 மணி ஆயிடுச்சுனாலே பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. அது நான் மல்டிப்ளேயர் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மல்டிப்ளேயர் போடுறா மோச்சல் கம்பெனி அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நான் இதை போட்டுருவேன். ஸோ வந்து ஒரு நாள் தான் இருக்குது. மேலே போதா இல்லையாடா? பிச் 0 days லெஃப்ட். இப்போ இந்த கம்பெனி பில்டிங் வந்துச்சா? இப்போ நம்ம வந்து கம்பெனி பில்டிங் போவோம். அங்கே போய் இதெல்லாம் விற்றுட்டோன்னா கேம் பிளேவே முடிச்சிடலாம். சரி இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா 2 கெட்டில் இருக்குது, ஒரு பெல் இருக்குது, ஒரு இன்ஜின் இருக்குது. சரி ஓகே பி இன்ஜின். சரி கீழே இறங்கணும். இங்கே மாஸ்டர் ஒருத்தன் இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் ஆக்டோபஸ் அவங்க
இவங்க 2 தடவை தட்டுவோம், அவனே வருவான். சீக்கிரம் வாடா தம்பி. இதெல்லாம் என்னது பிளேலிஸ்ட்டு, இது என்னது எமௌண்ட்டு. காய்ஸ் கடைசி அமௌண்ட்டை பார்த்தீங்களா? அடாது சரி சரி பில்லு காட்டுங்கடா, எவ்வளோ வந்துச்சு? 173 ஆஃப்டர் டாக்ஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வின்னு கேமில். சரி ஓகே வாங்க இப்போ கிளம்பிடலாம். அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு கேம் பிளே இதோட. சரி இப்போ நம்ம வின்னான்னு இது பண்ணிப்போம். எவ்வளோ போட்டால் 130. சரி சரி வின்னான்னு இருங்க பார்த்துருவோம். இது அவன் சொல்லுவான், ஒருத்த கத்துவான் அப்படின்வான். அவன் பேசுவான். 173 கூட சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நான் வந்து இந்த கேம் பிளே முடிச்சிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேம் தான் கைஸ். நான் போட்டுக்கிறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு நான் மல்டிப்ளேயர் போட்டு இப்போ கோட்டா பார்த்தீங்கன்னா 213. நான் இது 500 போகிற வரைக்கும் அழகாக முடிப்பேன் கைஸ். நான் மல்டிப்ளேயர் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா பை பை.